வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல வெஜிடபிள்ஸ் மசாலா ஆம்லெட் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வேற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் மசாலா ஆம்லெட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கிறேன். 1/4 துண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சீவன பீட்ரூட் 3 டீஸ்பூன், சீவன கேரட் 3 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆயில். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் தோசைக்கல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதை விட வேறு பேன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பீட்ரூட், கேரட் 3ஐயும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை உள்ள சேர்த்துடலாம். அதையும் நல்லா எல்லா இடம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் 3ஐயும் ஆட் பண்ணிட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த முட்டையோட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி இதை நம்ம கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ சைடில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த டைமில் நீங்கள் தீயை ஃபுல் ஸ்பீடில் வைக்காதீங்க. தீயை சிம்மில் வச்சுருந்தா போதும். அது சிம்மில் இருந்தே நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மாற்றி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தீயை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அப்புறம் மாற்றி போட்ட பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வச்சா போதும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு காலை டிஃபன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் காலையில் டிஃபனுக்காகவே இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நான் இதில் 3 முட்டை சேர்த்துருக்குறேன். நீங்கள் இதில் 2 முட்டை கூட சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக ஹெல்த்தாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு காலை டிஃபன் தான் இது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.